ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் வேக வச்ச நீரை தினம் குடிக்கிறதுனால நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாகவே முட்டைக்கோஸோட வாசனைக்காகவே நிறைய பேருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதுங்க. ஆனால் அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகள் என்னென்னன்ற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இல்லைங்களா. இந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச நீரை குடிச்சு வந்தோம்னா கூட நமக்கு நிறைய வகையான நன்மைகள் இருக்குது. நிறைய பல மாற்றங்கள் உண்டாகும் உடம்புலன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முட்டைக்கோஸ் நிறைய பேர் ஒதுக்குறது காரணம் எப்படின்னா, அது கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று அதோட ஸ்மெல்லு. ஸோ அதோட வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க அதை ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச அந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அப்படி சூப் மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. சுவை மட்டும் இல்லை, அதில் ஆரோக்கியமான ஏராளமான விஷயங்கள் இருந்திருக்குங்க. இன்னொன்று அந்த ஸ்மெல்லும் அவங்களுக்கு வராது. ஸோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். விட்டமின்கள் மட்டுமே, விட்டமின் கே, விட்டமின் B1, B3, B6, B5 அப்படின்னு எல்லா வகையான விட்டமின்களும் இருக்குங்க. அதுபோக புரதச்சத்து இருக்குது, சல்ஃபர் இருக்குது, இரும்பு சத்து கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் ஊற வச்ச நீரை தாராளமாக நீங்கள் பருகலாம். பல்வலி, ஈறுகளில் ஏற்படுற அந்த வீக்கம், பல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணீரை கொண்டு போய் வாய் கொப்பளிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை பல், பற்கள் இல்லை புழுக்கள்லாம் காலியாகும். இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமின்றி வாய்ப்புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது குறைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த முட்டைக்கோஸில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு இதயத்தில் இருக்கும் இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்ய உதவுதுங்க. இந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணீரை குடிக்கிறனால உங்களுக்குள்ள கெட்ட கொலஸ்ட்ராலில் இது கரைக்கும். அதனால் உடல் பருமன் பிரச்சனையை இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் முட்டைக்கோஸ் ஊற வச்ச தண்ணீரை குடிக்கலாம். இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நரம்புகளின் செயல்பாட்டை சீராக வச்சிருக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப முக்கியமான ஒரு உதவி செய்துங்க. அதனால் முட்டைக்கோஸ் அடிக்கடி நீங்கள் வீணாக்காமல் வேக வச்ச தண்ணீரை எடுத்து பருகும்போது உங்களுக்கு அந்த கண் பார்வை நரம்புகள் சீராக செயல்படும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண் பார்வை மங்கலாக இருப்பவங்க கூட இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா விரைவில் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. இப்போ 50 வயசை தாண்டும் போது நான் முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கும். இப்போல்லாம் மாறிவிட்டு நம்ம வாழ்க்கை முறை உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே மூட்டு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனைகள் ஆகியெல்லாம் ஏற்படுதுங்க. குறிப்பாக நீங்கள் ஒரே இடத்தில் அதிக நேரம் அமர்ந்து வேலை செய்வதனால மூட்டு பிரச்சனை, மூட்டு வலி ஆய்வு ஏற்படுங்க. வயிற்றுப்புண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வயிற்றுப்புண்கள் அல்சர்னு சொல்லுவாங்க. இன்றைய இளைஞர்களோட முறையற்ற உணவுப் பொருட்கள் நிறைய பேர் அல்சர் பிரச்சனையால் அவதிப்பட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த மிகச்சிறந்த அருமருந்தாக இந்த முட்டைக்கோஸ் சாறு இருக்கும். முட்டைக்கோஸ் வேக வச்ச நீர் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. அதே மாதிரி முடி அடர்த்தியாகிறதுக்கு, சருமம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ட்ரை ஸ்கின்னாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணீரை கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முடி நிறைய பேருக்கு கொட்டும் இல்லைங்களா. அவங்களாம் அந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணீரை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியை கொண்டு தலையை அலசி வரும்போது, அதாவது அந்த தண்ணியை வச்சு தலையை அலசும்போது முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த முட்டைக்கோஸ் தண்ணியில் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த முட்டைக்கோஸ் தண்ணீர் ஸ்மெல்லாக இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காதீங்க. நீங்கள் எந்த வகையில் அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான சில விஷயங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.